Hi friends, welcome to Tutors Funny Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம்ங்க எப்படி வெப்சைட் வந்து ஏஐ பயன்படுத்தி நம்ம செய்யறது. இப்போ உங்களுக்கு வந்து வெப்சைட் செய்யறதுக்கு ஆசையா இருக்கும். அதான் உங்களுக்கு கொஞ்சம் கோடிங் நாலேஜ் தேவை. இப்போ நார்மலா நான் சொல்ல மாட்டேன், நிறைய பேர் சொல்லுவாங்க நமக்கு கோடிங் இல்லாம வெப்சைட் செய்யலாமா அப்படின்னு. ஆனா இது கொஞ்சம் அதாவது கொஞ்சம் பேசிக்ஸ் நாலேஜ் இருந்தா போதும். ரொம்ப தேவையில்ல நமக்கு. ஓகே, இப்போ பாருங்க எப்படி நம்ம ஏஐ பயன்படுத்தி வெப்சைட் செய்யறதுன்னா, இப்போ நார்மலா வந்து ஒரு எக்ஸாம்பிள் கிடைக்கிறேன். ஹவு டு ஜென்ரேட் போர்ட்ஃபோலியோ வெப் பேஜ் யூசிங் ஏஐ. அதாவது ஒரு போர்ட்ஃபோலியோ வெப் பேஜ். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து முதல்ல நான் ஆல்ரெடி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வீடியோவில் சொல்லி கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தேவை. ஓகே, வி வாண்ட் டு கிரியேட் அ பர்சனல் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். நம்மளோட பர்சனல் வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுறோன்னு ஒரு உதாரணம் ஒன்று எடுத்துக்கிறேன். இட் ஷுட் இன்க்ளூட் யுவர் நேம், அபவுட், ஸ்கில்ஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி சிம்ம பேசிக் டீட்டெயில்ஸ். அதான் நீங்களே உங்களுக்கு ஒரு வெப் பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க இது என்ன மாதிரி செய்யறதுன்னா, எக்ஸாம்பிள் ப்ராம்ப்ட் ஒன்று எழுதிருக்கேன் பாருங்க. கிரியேட் அ சிம்பிள் HTML போர்ட்ஃபோலியோ வெப் பேஜ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஓகே, இப்போ வந்து நான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுக்கணும்னா ப்ராம்ப்ட்ல வந்து கிரியேட் அ சிம்பிள் ஃபார் HTML போர்ட்ஃபோலியோ வெப் பேஜ். நான் வந்து சொல்லணும் ஏஐக்கு கிளியரா நான் என்னத்த செய்ய போறேன்றது சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு நம்ம வந்து ChatGPT ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ ChatGPT ஒரு நல்ல டூல். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து ஆக்ட் ஆஸ் வேர்ல்ட் பெஸ்ட் வெப் டெவலப்பர்னு கொடுத்துருவோம். ஓகே, வெப் டெவலப்பர்னு நம்ம கொடுத்தோம்னா வெப் டிசைனிங் ப்ளஸ் வெப் டெவலப்மெண்ட் ரெண்டுமே இதில் உள்ளடங்கும். அப்போ அது வந்து வேணா நீங்கள் எப்படியும் கொடுத்தேன் வேர்ல்ட் பெஸ்ட் வெப் டிசைனர் ப்ளஸ் வெப் டெவலப்பர்னு கொடுத்துட்டு இந்த ப்ராம்ப்டை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஏஐயை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் என்னன்னு, இந்த மாதிரி வெப்சைட் டெவலப்பர் அண்ட் டிசைனராக வந்து நம்மளுக்கு வந்து வேலை செய்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ட்ரைனிங்கை வந்து முதல்ல நம்ம கொடுத்துடணும். அதாவது இந்த ப்ராம்ப்டை நம்ம கொடுத்தா தான் அதுக்கேற்ற மாதிரி அதை ஆக்ட் பண்ணணும், இல்லைன்னா ஆக்ட் பண்ணாது டிரெக்டாக கொடுத்தா. இப்போ அடுத்த விஷயத்த நான் என்ன பண்ண போறேன்னா, ரெண்டாவது நம்ம கொடுக்க போற வேண்டிய விஷயம் இது ரொம்ப நல்லா படிச்சுக்கணும். இது கிரியேட் அ சிம்பிள் HTML போர்ட்ஃபோலியோ வெப் பேஜ். அதாவது சிம்பிள் வெப்சைட் தான் நான் சொல்றேன். போர்ட்ஃபோலியோ வெப் பேஜ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அதாவது நீங்க யாருக்கு செய்றீங்கன்றதை வந்து கிளியரா கொடுக்கணும். இதே ஒரு காஃபி ஷாப்புக்கு செய்ய போறீங்கன்னா கிரியேட் அ சிம்பிள் HTML வெப் பேஜ் போர்ட்ஃபோலியோ தேவையில்ல, வெப் பேஜ் ஃபார் காஃபி ஷாப். ஓகே, அப்போ சிம்பிளுக்கு மேலே அட்வான்ஸ்னு கொடுக்கணும். அப்போ கிரியேட் அ சிம்பிள் HTML போர்ட்ஃபோலியோ வெப் பேஜ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ன்றதை கிளியராக மென்ஷன் பண்ணணும். அதை என்ன செய்ய போறீங்க, யாருக்கு செய்ய போறீங்க, அதை வந்து நீங்க கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னத்தை இன்க்ளூட் பண்ண போறீங்க அதையும் கொடுக்கணும். ஓகே, அடுத்தது உங்களோட அவுட்புட் எப்படி அமைய போகுது அதையும் கொடுக்கணும். இப்போ அவுட்புட் வந்து இங்கே நான் கொடுத்துருக்கேன் சிம்பிள் HTML வெப் பேஜ்னு கொடுத்துருக்கேன். இங்கே நான் வந்து கீழே கொடுத்துக்கலாம் அண்ட் கான்டெக்ட் செக்ஷன் வித் பேசிக் HTML CSS ஸ்டைலிங்னு கொடுக்கலாம். இல்லைன்னா இப்படியே தான் கிரியேட் அ சிம்பிள் HTML போர்ட்ஃபோலியோ வெப் பேஜ் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இன்க்ளூட் அபவுட் அஸ், ஸ்கில்ஸ், இந்த பேஜஸ் எல்லாம் உள்ளடங்கணும், இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் உள்ளடங்கணும்னு சொல்லியிருக்கேன் வித் பேசிக் CSS ஸ்டைலிங். அதாவது ஸ்டைல்ஸ் இல்லாமல் வெப் பேஜ் செய்ய முடியாது. அப்போ CSS ஸ்டைல் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ செஞ்சு பார்ப்போமா, எனக்கு தெரியாது என்ன மாதிரி அவுட்புட் வரும்னு. இப்போ நான் அதை கொடுத்து பார்க்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இந்த ப்ராம்ப்டை போட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க கிளீன். இங்கே பாருங்க எல்லாம் வந்து அழகாக வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டாங்கன்னு அவ்வளோத்தையும் சொல்லிட்டு இங்கே பாருங்க சைட் வந்து இங்கே பாருங்க அழகாக ஜென்ரேட் பண்ணி வந்துடுச்சு. இப்போ இது எனக்கு ஒன்றுமே தேவையில்ல, இதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தான் கொஞ்சம் நமக்கு தேவையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுன்ற. இப்போ இங்கே போயிட்டு ஒரு டிரைவ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏஐ வெப்சைட்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நான் கொடுக்க போகிறேன் CMDன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிக்க போகிறேன். இது என்னன்னா கோட் ஸ்பேஸ் டாட்னா என்னன்னா, உங்களோட மெஷினில் VS கோட் எடிட்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாட்டி நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுங்க. VS கோட் எடிட்டர்
விஎஸ் கோடை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு போதும். இது வந்து மேக்குக்கு மேக், லினாக்ஸ், விண்டோஸ் எல்லாமே எல்லா பிளாட்ஃபார்மே இதுக்கு சப்போர்ட் பண்ணும் விஎஸ் கோட் எடிட்டருக்கு. இதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எடிட்டர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் அந்த எடிட்டரை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா ஈஸியான மாதிரி ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த அட்ரஸ் பாரில் போயிட்டு நீங்கள் சிஎம்டின்னு அடிச்சு இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபோல்டருக்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்கன்றதை வந்து இந்த ஃபோல்டருக்கே இந்த எடிட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. இதுதான் ஈஸியான மெத்தட். இல்லைன்னா திரும்ப போயிட்டு அங்கே சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி இங்கே ஃபைல் சேவ் ஆஸ் அப்படியெல்லாம் கொடுக்குறதெல்லாம் கஷ்டம். ஈஸியான மெத்தட் இதுதான். ஓகே, இது கொஞ்சம் பிகினர்ஸுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோ 2-3 முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் செய்முறையை உங்களுக்கு ஈஸியாக விளங்கிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் இந்த வந்துடுச்சு எங்கன்னா கொடுத்துட்டு index.htmlனு கொடுத்துட்டு ஓகே. இப்போ index.html எல்லாரும் கேட்குற கேள்வி ஏன் இண்டெக்ஸ்னு கொடுக்குறோம். அதான் நம்மளுக்கு வந்து சர்வர்ஸ் வந்து ரொம்பவே போயிட்டு சர்வரில் போட்டிங்கன்னா இந்த இண்டெக்ஸுன்றது தான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். எந்த பேஜ் உங்களுக்கு முதல் லோட் ஆகுமே அது எத்தனை பேஜ் போட்டிருந்தீங்கன்னா இண்டெக்ஸ் பேஜ் தான் லோட் ஆகும். அப்போ அந்த இண்டெக்ஸ்ன்றது ரொம்ப முக்கியம். நான் இண்டெக்ஸ் பேஜ்ன்றே கொடுத்துட்டு நான் காப்பி பண்ண கோடை வந்து கண்ட்ரோல் பின்னு அடிச்சு பேஸ்ட் பண்ண அந்த கோட் வந்துருச்சு. வந்த கோடை வந்து இங்கே ஃபைல் சேவர்ஸ்னு கொடுத்துட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரிவீல் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னு போட்டு இந்த உங்களோட ஃபைல் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை டபுள் கிளிக் பண்ணனா இங்கே பாருங்கள் உங்கள் சைட் பேசிக்ஸாக வந்து கிரியேட் ஆகிடுச்சு. உங்களோட தேவையான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும்னா சிம்பிளாக இது வந்து மொபைல் ரெஸ்பான்சிவாக வந்துருக்கு பாருங்கள். இந்த மொபைல் ரெஸ்பான்சிவாக வந்துருச்சு. இதை சிம்பிளாக நீங்கள் எடிட் பண்ணணும்னா இந்த இதில் போயிட்டு உங்களோட கோடில் போயிட்டு உங்களுக்கு பேர் என்னென்ன கொடுக்க போகிறீங்க எல்லா விவரமும் எங்கே போயிட்டு நீங்கள் டைப் பண்ண தான் இருக்குது. உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் டைப் பண்ணிக்க பாருங்க. நான் வந்து நான் கொடுக்க போகிறேன். என் மெயில் அட்ரஸை மாற்றணும்னா எங்கே போயிட்டு இவனை கொடுத்துட்டு கண்ட்ரோலர் சேவ் அடிச்சுட்டேன். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இதில் போய் ரீஃப்ரெஷ் பண்ணணும் தான் என்ன டீட்டெயில்ஸ் மாறுது. ஓகே, இந்த மாதிரி பேசிக்ஸாக வந்து நம்ம வெப்சைட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இதே எனக்கு வந்து வேணும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணணும்னு நான் யோசிக்கிறேன்னா I need you to enhance கொஞ்சம் நான் வீடியோ படுத்துறேன். enhance advanced CSS styling above web page சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோதான். I need you to enhance the advanced CSS styling above the web page சொல்லி கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசைனை வந்து அது என்ன பண்ணணும்னா கொஞ்சம் அட்வான்ஸ் ஆக்கி காட்டும். அதான் இல்லை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் நமக்கு இங்கிலீஷ் நாலேஜும் இருக்கணும். இப்போ நம்ம தமிழ்லே எல்லாம் கேட்டுட்டு போகாது. இதுகளுக்கு வந்து இப்போ இங்கிலீஷில் சொன்னால் தான் அது கிளியராக அதுகளுக்கு விளங்கும். அப்போ அந்த இங்கிலீஷ் நாலேஜ் நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தான் நம்மளுக்கு ஈஸியாக அந்த விஷயங்களை செஞ்சு முடிச்ச முடியும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரியேட். இப்போ அதை காப்பி பண்ணுறேன் பாருங்கள். மேலே போயிட்டு காப்பி கொடுத்துட்டு இதில் போயிட்டு கண்ட்ரோல் ஏன்னு எல்லாம் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் வீன்னு அடித்து பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் எஸ் அடிச்சுட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு பார்க்குறேன் பாருங்கள். இப்படி இருந்த பழைய சைடை இப்படி ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா இந்த மாதிரி வந்துடுது. இப்போ இதில் என்னன்னா அதே சைட் தான் கொஞ்சம் பாருங்கள் கொஞ்சம் அழகாக லுக். இதெல்லாம் கிரேடியன்ட், அதாவது 2 கலரை மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ரொஃபஷனல் லுக்குக்கு முன்னே இருந்ததோட அழகாக இருக்கு. இங்கே பாருங்கள் இப்போ முன்ன நான் போட்டதோட இப்போ அழகாக இருக்குது. இப்போ நார்மலாக இருந்த சைட் வந்து பாருங்கள் அழகே பாருங்கள். இது பாரு அழகாக செஞ்சுருக்கு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி இப்போ இது மொபைல் ஃப்ரெண்ட்லியாகவும் இங்கே பாருங்கள் மொபைல் ரெஸ்பான்சிவாகவும் இருக்குந்தா. அப்போ இந்த மாதிரி நம்ம கேட்கறதுக்கு வந்து தான் நமக்கு வந்து இங்கே பாருங்கள் ஏதோ சின்ன ஒரு கோட் எரர் ஒன்று இருக்குது. மேலே HTML வருது என்னது இல்லைன்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து சும்மா ஃபோட்டோ ஜென்ரேட் ஆகிருக்கு. இதை வந்து அழிச்சிருங்க அப்படியே இந்த கோட்டில் சேவ் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தோம்னா இது வராது. இப்போ இங்கே பாருங்கள் எங்கன்னா எப்படி கலர்ஸ் போயிருக்குது. இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து அழகாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சும்மா நார்மலாக நீங்கள் பேசிக்ஸாக நீங்கள் வந்து ஒரு இதுக்கு நீங்கள் படிச்சிருக்கணும். என்னென்னா பேசிக் சிம்பிள், அதாவது ஸ்கூல்ஸ்லாம் உங்களுக்கு இப்போ நார்மலாக வந்து HTML
வந்து பேசிக்ஸாக படிச்சு கொடுப்பாங்க. அந்த நாலேஜ் இருந்தாவே போதும் உங்களுக்கு இதெல்லாம் இது செஞ்சுக்கிறது. ஓகே, இதுகள்லாம் நீங்கள் பெருசாக யோசிச்சு தேவை. அந்த கோடெல்லாம் ஜென்ரேட் ஆகிடுது. இதெல்லாம் நீங்கள் நார்மலாகவே செஞ்சு படிச்சுக்கலாம் சிம்பிளாக. இதெல்லாம் ஏஐ டூலில் என்னென்ன இருக்குன்னு கேட்டால் சொன்னாவே அது சொல்லிடும். இந்த கோடை வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு விளங்கலை அந்த கோடு. எனக்கு வந்து சொல்லலாம் ஏஐயில் above code please explain each and every line சொல்லி நீங்கள் போட்டாவே அது வந்து ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கு. இந்த ஐ வாக் யூ டு த்ரூ திஸ் லைன் ரியல் வெப் டெவலப்மெண்ட் மென்டர்னா டீச்சர். ஓகே, இப்போ பாருங்க, இது வந்து டெல் த HTML5 டாக்குமெண்ட்டுக்கு வந்து இந்த இது போடணும் அது சொல்லுது. அப்புறம் அந்த லாங்குவேஜை போடுது. இது வந்து ஹெல்ப் த எஸ்சிஓ. இது எஸ்சிஓன்றதுக்கு ஒரு எஸ்சிஓன்றது நம்ம வந்து சொல்லித்தரோம், அது பிறகு பார்ப்போம். இப்போ ஹெட்டு இங்கே பாருங்க, அவ்வளோ விஷயமும் சொல்லுது பாருங்க. இன் டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இது வந்து சொல்லி கொடுக்குது பாருங்க. இப்போ என்னன்னா பாருங்க, பாருங்க பாடியில் உள்ள கிரேடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே தான், கிரேடியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். கிரேடியன்ட் என்ன, 2 கலர்ஸ் இங்கே மிக்ஸ் ஆகிடுது. ஓகே, இப்போ ஹெடர் இந்த டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துங்க. இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்க இது வந்து விளங்கப்படுத்திட்டு போகுது. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா பேசிக்காக நீங்கள் HTML தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் ரீட் பண்ணியே நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கணும். இதை கொஞ்சம் படிச்சுக்கணும். ஏன்னா படிச்சுக்கிட்டா தான் நமக்கு லேஸ், நம்மளுக்கு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே நான் வந்து நமக்கு கலர்ஸ் எது மாற்றணும் அப்படி இப்படின்னாவும் நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ முன்ன மாதிரியெல்லாம் ரொம்பவே ஈஸியாக போயிடுச்சு நமக்கு இந்த வெப் டெவலப்மெண்ட் பாட்டெல்லாம். ஏஐகிட்ட கேட்டு இந்த மாதிரி ஒரு சைடை செஞ்சுக்கிட்டு இதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு தான் இருக்குது. இந்த கலர்ஸ் அதுக்கெல்லாம் சூஸ் பண்ணி மாற்ற தான் இருக்குது. இப்போ தான் நம்ம நார்மலாக இப்போ வெப் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ் வந்து செஞ்சுட்டு போகிறாங்க. ஓகே, இப்போ நிறைய பேர் இப்போ இந்த பாருங்கள், இந்த 2 கலர் இருக்குது. இந்த 2 கலரில் உங்களுக்கு வேணால் வேறு கலர்ஸ் மாற்றுறாங்கன்னா நீங்கள் இந்த பாருங்கள், இந்த கலர் அடிச்சு பார்ப்பேன். இந்த கலர் மாற்றி பார்த்தோம்னா பாருங்கள், இப்போ நார்மலாக போட்டு பார்ப்போம். போட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரிக்கு நம்ம மாற்றிக்கலாம். விளங்குதா? இப்போ இந்த பட்டன்ஸ் எல்லாம் அந்த கலர்ஸ்க்கு மாற்றுறோன்னா மாற்றலாம். இப்போ வேறு கலருக்கு மாற்றுறோன்னா இந்த கலருக்கு நம்ம என்ன இந்த பட்டன் கலர்ஸை காப்பி பண்ணி உங்களுக்கு வேணும்னா உங்களோட பட்டன் எங்கே இருக்குது, இந்த பேக்ரவுண்ட் இந்த HTML ஸ்கில்னு சொல்லி ஒரு ஐடி இருக்குது. எங்கே இருக்கு, இந்த மாதிரி தேடி நம்ம போட்டுக்கணும். போடுறது தான் நமக்கு இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக அதில் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி கலர்ஸ் வந்து நமக்கு மாறிக்கும். ஓகே, இப்போ இங்கே நான் வந்து ஸ்கில் நான் எதுக்கு மாற்றிருக்கேனாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு கலர்ஸ்க்கு மாற்றிருக்காங்க. ஓகே, ஒவ்வொரு கலர்ஸ்க்கு மாற்றினதை வந்து நம்ம பார்த்துட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். ஈஸியாக வந்து இதை மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பாருங்கள், இதுதான் கலர். இந்த கலரை நம்ம மாற்றிக்கிறேன்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் நான் காப்பி பண்ணதை போடுறேன். போட்டு Ctrl+S சேவ் அடிச்சுட்டு இப்போ போயிட்டு பார்த்தோம்னா இந்த கலர்ஸ் பாருங்கள் மாறி இருக்கு. ஓகே, இதை கொஞ்சம் நமக்கு டார்க் ஆக்கணும். இது கொஞ்சம் கூடவா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் ஆக்கினா கொஞ்சம் நல்லா கிளியராக உங்களோட டெக்ஸ்ட் விளங்கும். இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சு பாருங்கள். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் சாலிடாக வந்து கலர்ஸ் மாறி. இப்போ இந்த கலரையும் நம்ம மாற்றிக்கிறோம்னா அது சென்ட் இருக்கும். இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இருக்கு இந்த பட்டன் கான்டெக்ட் பட்டன் இப்போ எப்படி பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரிங்க சிம்பிளாக வந்து இந்த போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டை வந்து இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம பண்ணிக்கலாம் ஏஐ மூலியமாக. இதை நீங்களும் சிம்பிளாக வந்து இதை நம்ம கற்றுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி நம்ம சரியான முறையில் வெப் பேஜ் வந்து செய்கிறோம். அது செய்கிற நேரத்துக்கு நான் இப்போ சொல்லி கொடுத்த மாதிரி முக்கியமாக நம்ம படிச்சுக்கொண்டிய விஷயம் என்னன்னா இந்த ப்ராம்ப்டை வந்து சரியாக அந்த ப்ராம்ப்ட் வந்து நமக்கு போட தெரியணும். சும்மா ஐ கிரியேட் அ வெப்சைட்னா அதுக்கு விளங்காது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு. நீங்கள் வெப்பேஜ் ஒன்று கிரியேட் பண்ண போகிறீங்க, எதுக்கு கிரியேட் பண்ண போகிறீங்க, என்னென்ன அடங்க போகுது, உங்களோட அவுட்புட் எப்படி என்ன மாதிரி இருக்க போகுது, இந்த 4 விஷயத்த நீங்கள் வந்து கொடுத்தா தான் அது ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. ஓகே, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன், சரி யாருக்காக கிரியேட் பண்ண போகிறேன், என்னென்ன அதுக்கு உள்ளடக்க போகிறேன், உங்களோட அவுட்புட் என்ன மாதிரி வரப்போகுது, அதான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.